உட்காருவோம். 49ஆம் வசனத்தை வாசிப்போம். Gospel of Luke chapter 2 and verse 41. Now his parents went to Jerusalem every year 49ஆம் வசனம். 49. And he said unto them, How is it that ye sought me? Wist ye not that I must be about my father's business? அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். என் பிதாவுக்கு அடுத்தவைகள் என்கிறதான அந்த பதத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது என் பிதாவின் வியாபாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What is said, what is next to my father in Tamil translation, in English it is given as father's business. பிதாவுக்கு அடுத்தவைகள் தான் சரியான மொழிபெயர்ப்பு. அந்த அர்த்தத்தில் தான் அங்கே ஆங்கிலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. And to say that is next to the father is a right translation or interpretation from the original tongue. With the very same meaning it is also written in English. ஆனாலும் வியாபாரம் என்கிறதான அந்த தலைப்பில் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். But under the title business or a trade, I want to share a few thoughts with you. இன்றைக்கு வியாபாரம் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. Today when we say business, it is a very big subject. இன்றைக்கு மாணவர்கள் பிசினஸ் அக்கவுண்ட்ஸ், பிசினஸ் மேத்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று எத்தனையோ படிப்புகளை அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள். Today students, they are educated in business accounts, business maths or business finance, likewise many things concerning business. இந்த பிசினஸ் சம்பந்தமான படிப்பை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. I do not know anything about the studies related to business. ஆனால் பிசினஸ் உடைய ஒரு அடிப்படையான எல்லாருக்கும் அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். But I want to share certain things which everyone is familiar concerning a business. ஒரு வியாபாரத்தை செய்யும்போது அதில் 3 பகுதிகள் உண்டு. When you do a business, there are 3 parts in that. ஒன்று, கொஞ்சம் பணத்தை இல்லை என்றால் அதிக பணத்தை இன்வெஸ்ட்மென்ட், முதலீடாக, கேபிட்டலாக செலுத்த வேண்டும். The first thing is to put some amount as an investment or a capital. மூன்றாவது, நீங்கள் தலை தூக்குறது எனக்கு புரியுது, ஆனா வேணும்னு சொல்றேன் நான். மூன்றாவது, ஒரு லாபம் என்கிறதான ஒரு பகுதி உண்டு. And thirdly, there is a part which is called the profit. இரண்டாவது, இந்த முதலீடுக்கும் லாபத்திற்கும் இடையில் முதலீடையும் இழந்தோம், லாபமும் கிடைக்கவில்லை என்கிறதான ஒரு இன்குபேஷன், அடைகாக்கும் காலம் இருக்கிறது. And between this first period of investment and the last period where we reap our profit, there is a second part which is called the incubation period, where we have lost our investment and we have not yet received our profit. இங்கிலீஷ்ல gestation period என்று சொல்வார்கள். In English it is called the gestation period. ஆகையால் முதலீடாய் பணத்தை செலுத்துகிறதான ஒரு பகுதி, and it's a part where we offer money as investment. லாபத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்கிற மூன்றாவது பகுதி. And there is a third part where we receive our profits. இரண்டாவது, இந்த முதலீடுக்கும் லாபத்திற்கும் இடையில் அந்த லாபத்திற்காக காத்திருக்க வேண்டியதான ஒரு காலம், அடைகாக்கும் காலம். And there is an incubation period or a gestation period in between these two, where we are waiting for a profits after putting our money in investment. முதலீடாய் செலுத்தும் போது ஒரு நம்பிக்கையோடு நான் போடுகிற காசு எனக்கு 2 மடங்காக திருப்பி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் அந்த காசை வைக்கிறோம். When we invest our capital, we do it with a hope, saying what I invest I will reap it in a double fold. இன்வெஸ்ட்மென்ட்டில், முதலீடில் ஒரு இழப்பு உண்டு. When you invest, you actually lose something. ஆனால் மறுபடியும் அதுவும் கிடைக்கும், இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் அதை இழக்கிறோம். But we lose that with the hope that I will receive what I have invested and also some profits along with that. ஆனால் இந்த இழப்பு பெரிய நஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. But there are also chances where this investment can become a great loss. எத்தனையோ பேர் கோடி கணக்கில் பிசினஸில் செலவிட்டு இன்னும் அதிக கோடி கடனாளிகளாய் மாறி தலைமறைவாய் மாறி போனவர்களும் உண்டு. There are many people who have invested in crores in many businesses and they have gone into greater losses, and to escape that they have gone into hiding. ஆகையால்
இந்த முதலீடுக்கும் இந்த லாபத்திற்கும் இடையில் அந்த லாபத்திற்காக காத்திருக்கிறதான அந்த அடைகாக்கும் காலமானது ஒரு டென்ஷனான ஒரு காலம் அது. Therefore, the period between this investment and the period where we will reap our profits, which is the incubation period, it is a very tensed period. ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம். We start a shop. அந்த கடையில் பொருட்களை வாங்கும்படியாக ஒரு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணுகிறோம். To buy all the items of the shop, we spend a particular amount of money. லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தான் அந்த செலவு பண்ணுகிறோம். We with an expectation that we might reap a profit, we do the spending. ஆனா அந்த கடைக்கு பொருளை வாங்க ஆட்கள் வராவிட்டால், But if there is no customers to buy your product, ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான். and a farmer, he is sowing a seed. அந்த விதையை வாங்க வேண்டும் காசு கொடுத்து. Initially he has to pay some money to buy those seeds. ஆனால் அவர் விதை விதைக்கும் போது அந்த விதையானது கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்து விதைக்கிறார். But when he is sowing with an hope and a faith that these seeds will give forth its fruit. ஆனால் மழையே பெய்யாவிட்டால், But if there is no rain, அதனால ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆனால் அது நஷ்டமாகவும் மாறலாம். there is an expectation and there is a hope, but that could also land up in a loss. நம் மத்தியிலும் எத்தனையோ பேர் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள். Even among us there are many business people. இந்த வியாபாரத்தை கூட கர்த்தருடைய ஆலோசனையோடு தான் செய்ய வேண்டுமே ஒழிய எங்கேயோ பேப்பர் படிச்சுட்டு யாரோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லிக்கொண்டு அதனால உணர்ச்சி வசப்பட்டு உடனே நம்ம மைண்ட்ல ஒரு முடிவு எடுக்க கூடாது. Even this business we have to do with a counsel from God. We should not be just emotionally kindled reading an advertisement in a newspaper or hearing from someone and immediately start a business. ஒரு முறை ஒரு விசுவாசி என்னிடத்தில் வந்து இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM இதுல எப்படி அதிக லாபம் கிடைக்கும் என்கிறதான அந்த ஒரு அட்வர்டைசிங் பண்ணா கேட்கும்போது ரொம்ப வசீகரிக்க கூடியதான ஒரு வார்த்தைகளா இருந்தது. Once a believer, he came to me and he was speaking to me about the multi-level marketing and how quick profits you can make through this marketing, and he was expounding all those things with very attractive words. அப்பொழுது வேற ஒரு பிரதர் சொன்னார், அப்பொழுதுல பிறகு சொன்னார், later on another brother said, பிரதர் அது ரொம்ப டேஞ்சரஸ், அது எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பிசினஸ் எப்படி பண்ணலாம் அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். He said, brother, that is a very dangerous business because always in your mind you will be thinking of how to make more money and you will become greedy. ஆகையால் தேவனுடைய ஆலோசனையோடு தான் நாம் இதை செய்ய வேண்டும். நான் இதை சொல்லும் பொழுது யாரோ இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்று நினைக்கிறேன். Therefore I say that we need to do this with counsel from God alone, and when I speak this right now it is like as if I am giving counsel to a particular individual. மனுஷர்கள் பேசலாம், நம்மை தைரியப்படுத்தலாம், இப்படி செஞ்சா கண்டிப்பா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லலாம். தேவனுடைய கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவருடைய நிச்சயம் இல்லாமல் நாம் ஆரம்பிக்க கூடாது. Men might speak to you with attractive words saying you can definitely invest, truly there is a reaping reward or a profit, but we should not go according to that, but rather we should wait for the counsel of God. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு வியாபாரம் உண்டு, அதுதான் இப்பொழுது பைபிளில் வாசித்தோம், பிதாவின் வியாபாரம். But there is now a business which we all join together and do, which we read according to the scriptures right now. இது முழு உலகத்தில் உள்ளதான எல்லா வியாபாரங்களை பார்க்கிலும் முக்கியமான விலை உயர்ந்த வியாபாரம். This particular business, which is Father's business, is very important, priceless and more precious than all the businesses which is done in this world. Amazon ன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. There's a company called Amazon. உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பொருளும் அந்த கம்பெனில கிடைக்கும். Almost all the products which is in the world is available in that company. குண்டூசியிலிருந்து பீரங்கி வரைக்கும் கிடைக்கும். You can get from a paper pin until a tanker in that company. அதனால தான் Amazonல A ல இருந்து Z வரைக்கும் ஒரு arrow போகும், அவங்களுடைய சிம்பிள்ல A to Z அங்க கிடைக்கும். And therefore in their company's symbol they will have an arrow going from A to Z, which means they have everything from A to Z. எல்லாம் அவங்க கம்பெனில அவங்களுடைய கடையில கிடைக்கும் என்று சொன்னால்
எவ்வளவு அவர் முதலீடா செலுத்தி இருப்பார்கள். If everything is available in their company, just consider how much money they would have invested in the business. அதை விட விலை உயர்ந்த பிசினஸ் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Much more precious business is what we do. இதுதான் நம்முடைய பிதா ஆரம்பித்த பிசினஸ், இதுதான் ஆத்துமா பிசினஸ். And this is the business commenced by our father, and this business is a business related to our soul. இந்த பிசினஸ் என்கிறதான கண்ணாடியை போட்டு இந்த வேத பைபிளை படிச்சா கிட்டத்தட்ட எல்லாமே அந்த பிசினஸ் தான். இந்த மூன்று பகுதிகளை பார்க்கலாம். If you use a spectacle called business and you start reading the word of God, everything which you read is related to this business and has these three parts. and has these three parts. அதாவது முதலீடு உண்டு, அடைகாக்கும் காலம் உண்டு, லாபமும் உண்டு. Which means there is an investment and there is an incubation period and also a reaping of profit. இப்ப பிதா ஆரம்பித்த பிசினஸை பாருங்க. Just consider the business which father has started. பிதாவினுடைய முதலீடு என்ன? What is the investment of father? யாராவது சொல்லுங்க. Can anyone say? His son, very good. அவருடைய குமாரன். His son is his investment. அவருடைய குமாரனை முதலீடாய் நமக்காக கொடுத்தார். He gave his own son as investment for us. குமாரனுடைய முதலீடு என்ன? What is the investment of son? தன்னை தானே கொடுத்தார். He gave himself for us. அப்போ இப்போ பிதாவுடைய பிசினஸ் இன்னும் முடியவில்லை. The business of father is not over yet. அது இன்னும் அடைகாக்கும் காலத்தில் தான் இருக்கிறது. It is still in the incubation period. இயேசுனுடைய பிசினஸ் உடைய லாபம் என்ன? What is the profit of the business of Jesus? இயேசுனுடைய பிசினஸ் உடைய லாபம் என்ன? What is the profit of the business of Lord Jesus? அவர் ஏற்கனவே பரலோகத்தில் தான் இருக்கிறார், சியோனில் இருக்கிறார். He is already in Zion and he is already in heaven. ஹெவன்ல ஹையஸ்ட் பிளேஸ் ஏற்கனவே அவருக்கு இருக்கு. He is already in the highest place in heaven. அப்ப எதை சம்பாதிக்க தம்மை ஒப்பு கொடுத்தார்? To earn for what purpose he gave himself, or for what to earn? அவருடைய லாபம் என்ன? What is his profit? நாம் தான் அவருடைய We லாபம். are his profit. இப்ப இருக்கிற மாதிரி அல்ல, நாம் அவரை போல மாற்றப்படுவதுதான் அவருடைய லாபம். Not as we are right now in our current state, but that we might be changed like him. அவர் இந்த லாபத்தை ஆரம்பித்த பிறகு அவருடைய ராஜ்யத்தின் கீழ் இருந்து நாமும் இந்த பிசினஸை தொடர்ச்சியாய் செய்கிறோம். After he has commenced his business, we have also joined with him in his business and we are doing his business. புனித தோமாவை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider St. Thomas. இயேசு அவருடைய பிசினஸினுடைய ஆரம்பமாக தோமாவை பெற்றெடுத்தார். As the commencement or an investment of his business, got Thomas. அந்த தோமா அவருடைய பிசினஸை பிதாவுடைய பிசினஸை தொடர்ச்சியாய் செய்து சென்னைக்கு வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் வெட்டப்பட்டார். Thomas, he continued the business of Jesus, which is the business of God the Father. He came to Chennai and he gave his life here. அன்றைக்கு ஜீவனை கொடுக்கும்போது இங்கே கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததை ஆகல் மிகுந்த கனியை கொடுக்கும் என்கிறதான் அந்த லாபத்தை முன்னிட்டு அவர் மரித்த பிறகு இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய சாவின் விளைவாக கோதுமை மணிகளாக நாம் வந்திருக்கிறோம். On the day when he died in this city, there were no Christians, but as an investment where it says when a seed of corn it dieth, it bringeth forth much fruit and increase, and we are that increase, and because of his death we have become his prophets and we are continuing doing that business. இப்பொழுது நாம் அந்த பிசினஸ் செய்கிறோம். Now we are continuing with that business. மார்க் 10 அதிகாரம் 29-30 வாசிக்கும்போது, When we read Mark chapter 10 verse 29 and 30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த பிசினஸ் கண்ணாடியை பார்த்தால் இதில் முதலீடை பார்க்கலாம், இதில் லாபத்தையும் பார்க்கலாம். When you observe this particular portion with the spectacle called business, you can see there is an investment as well as there is a profit. ஆரம்பத்தில் ஒரு இழப்பை அனுபவிக்கிறோம், பின்னாடி 100 தனையாக பெற்றுக்கொள்கிறோம். Initially we face a loss and at the end we receive 100-fold. அப்ப இது போலதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசினஸ்
பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் எல்லாரும் வியாபாரிகளா இருக்கிறோம். Likewise, in the spiritual realm, there is a business which is on progress, and we are all part of that business. ஆண்டவருடைய பிசினஸினுடைய ஒரு காரியமாக தான் இந்த பைபிளையும் நமக்கு எழுதி தந்தார். As a part of his business, the Lord also made this Bible to be written. நம் கையில் வைத்திருக்கிற இந்த பைபிள் வேதாகமம் இது ஒரு முதலீடாக தேவன் எழுதி இருக்கிறார். The Bible which we have in our hand is an investment which the Lord has written himself. இந்த பைபிளை எழுதுவதற்கு ஆரம்பிக்க ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற அந்த முதல் வசனத்தை எழுத ஆரம்பிக்க சிருஷ்டிப்பிலிருந்து 2500 வருஷங்கள் ஆயிற்று. And to commence writing this Bible, where in Genesis 1:1 where it says, in the beginning God created, and to write that it took 2500 years from the creation of this world. ஏனென்றால் அது எழுதினது மோசே. Because it is Moses who wrote it. மோசே ஆதாமுக்கு 2500 வருடங்கள் பிறந்துதான் பிறந்தான். And Moses was born after 2500 years from the birth of Adam. ஆகையால் முதல் 5 புத்தகங்களை எழுதும்படியாக மோசே பிறக்கும் வரைக்கும் ஆண்டவர் அப்படி கையை கட்டி காத்து கொண்டு இருக்கிறார். And to write the first 5 books of the Bible until Moses was born, God was waiting with his hands folded. அது மாத்திரமல்ல, Not just that. ஆரம்பித்த வேதாகமத்தை எழுதி முடிக்க ஆண்டவருக்கு 1600 வருஷங்கள் ஆயிற்று. And to finish the Bible which has been started writing from the year of commencement, it took 1600 years for the Lord. கடைசி புத்தகத்தை எழுதினது யோவான். And the last book was written by John. அந்த வெளிப்படுத்தலின் விசேஷம் எழுதி முடிக்க கிட்டத்தட்ட அது 96 கிபி ஆயிற்று. And to finish writing the book of Revelation, it took 96 AD. அப்போ approximate சராசரி 1600 வருஷங்கள் ஆயிற்று முழு பைபிளை எழுதி முடிக்க. So approximately to finish writing the whole Bible, it took around 1600 years. மோசேயிலிருந்து இயேசு வரைக்கும் 1600 வருடம், அதற்கு பிறகு 100 வருடம் புதிய ஏற்பாடு முடிந்தது. From Moses, புதிய ஏற்பாடு புத்தகங்களை எழுதி முடிக்க. From Moses to Jesus, the time gap was around 1500 years, and from then to write the last book of Revelation to finish it, it took another 100 years, therefore approximately 1600 years. நன்றாய் கவனிக்க வேண்டும், இயேசுவின் காலத்தில் முழு பைபிள் இல்லை. You need to listen carefully, because at the time of Jesus the whole Bible was not ready yet. சீஷர்களுடைய காலத்தில் முழு பைபிள் இல்லை. And even during the time of disciples, the Bible was not fully ready. பரிசுத்த பவுலுடைய காலத்தில் முழு பைபிள் இல்லை. And it was not ready even at the time of St. Paul. அப்பொழுதுதான் வேதாகமம் உருவாகி கொண்டிருக்கிறது. And it is that time when the Bible was being written. நம்முடைய கையில் இந்த பைபிள் கிடைக்க ஆண்டவர் 1900 வருடங்கள் காத்து கொண்டிருந்தார். And for this Bible to come in our hands, it took another 1900 years. ஆண்டவருடைய முதலீடை பாருங்கள். Just consider the investment of God. எழுத ஆரம்பிக்க 2500 வருடங்கள், எழுதி முடிக்க 2500 வருடங்கள், எழுதி முடிக்க 1600 வருடங்கள், நம்முடைய கையில் கொடுக்க 1900 வருடங்கள். To start writing the Bible, it took 2500 years, and to complete the Bible, it took another 1600 years from then, and for this Bible to come in our hands, it took another 1900 years. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் எழுதினாலும், taking so much pain after God has written this, இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற லட்சக்கணக்கான புத்தகங்கள் மத்தியில் அதிகமாய் விமர்சனம் பண்ணப்படுகிற புத்தகம் நம்முடைய வேதாகமம் தான். Among lakhs and lakhs of books which are written in the whole world, the most criticized book is the Bible. அதிகமாக எரிக்கப்பட்ட புத்தகம் பைபிள் தான். And it is also this Bible which has been burnt very much. அதிகமாய் விற்கப்படுகிற புக்கும் பைபிள் தான். At the same time, the one book which is sold much is also Bible. ஒரு முஸ்லிம் எழுதினார். One Muslim, he wrote, பைபிளில் 50000 பிழைகள். There are 50,000 errors in the Bible. யோசிச்சு பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் இத்தனை வருஷம் 1000 வருஷம் வெயிட் பண்ணி எழுதின பிறகு இவர் ஒரு புக்கில் எல்லாத்தையும் கிழிக்கிறார். 50000 பிழைகள். For after thousands of years, Lord took his time to finish writing the Bible,
somebody is writing just as if he knows everything, that there are 50,000 errors in the Bible. இப்படி பலரும் பல விதத்தில் பைபிளை விமர்சனம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கூட புக்ஸ் பைபிளுக்கு விரோதமாக எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. Likewise, there are many people, they keep criticizing the Bible. Even today there are books written just to criticize the Bible. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் கையில் வைத்திருக்கிற பைபிள் ஒரு பேண்ட் புக், இந்தியாவில் முழு உலகத்தில் ரத்து செய்யப்பட்டதான வாசிக்க கூடாத ஒரு புக்காய் மாறப்போகிறது. In yet a little while, in a short time, the Bible which you hold in your hand is going to become a banned book, not just in India but in the whole world. இதை கையில் வைத்தால் அரெஸ்ட் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. A time is going to come, if you are holding a Bible in your hand, you will be arrested. அதற்கு முன்னாடி இந்த பைபிளில் இருக்கிற லாபத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் பாக்கியவான்கள். Before which, if you read the profit which is in the Bible, then we are blessed. இப்போது நான் சொன்னது போல நாம் எல்லாரும் ஏற்கனவே பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறோம். Like as I said, right now we are all doing a business. இந்த பிசினஸுக்கான முதலீடை ஏற்கனவே செலுத்தி விட்டோம், செலுத்தி கொண்டே இருக்கிறோம். We have already invested for this business and we are continuing investing. தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? How much time do we spend for the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்முடைய பலனை செலவழிக்கிறோம். How much strength do we lose for the kingdom of God? Sunday நம்ம சாப்பிடுறோம், அது யார் சமைக்கிறது? Every Sunday we eat, but who is cooking that? இந்த பாய் எல்லாம் Sunday அப்படி விரிக்கப்பட்டிருக்குது, யார் பாய் போடுறது? All the mats are rolled for you every Sunday, but who is doing that? அப்ப யாரோ சிலர் இதை முதலீடாக வாரம் வந்து இதை செலுத்தி கொண்டு அவர்கள் பலனை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். There are very few people who come every week and they are losing their strength in order to do all this work for God. உங்களுடைய பிள்ளைகளை சண்டே சர்வீஸ் முடிச்ச பிறகு வீட்டுக்கு கொண்டு போவதற்கு பதிலா சண்டே ஸ்கூலில் கொடுத்திருக்கு, அதுவும் ஒரு முதலீடு தான். And instead of taking your children after the completion of the Sunday service to your home, you leave them in the Sunday school, and even that is an investment. எல்லா கூட்டங்களுக்கு வரும்போது, ராத்திரி ஜெபங்களுக்கு வரும்போது அது ஒரு முதலீடு தான். When you come for all the meetings, when you attend all the night prayers, even that is an investment. நாமும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய மரியாதையையும் முதலீடாக செலுத்தி எத்தனையோ பேர் பரியாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Even in our life we lose our self respect, and when others are mocking at us, we come here, even that is also an investment. ஆனால் இந்த வியாபாரத்திற்கும் மற்ற எல்லா வியாபாரங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. But for this business and rest all other business, there is a stark difference. மற்ற எல்லா வியாபாரங்களுக்கும் ஒரு கேரண்டி கிடையாது. அது லாபமாய் மாறலாம், நஷ்டமாய் மாறலாம். ஆனால் இந்த வியாபாரத்திற்கு ஒரு கேரண்டி உண்டு, நிச்சயமாக லாபம் உண்டு. And for all the other business there is no guarantee. You might suffer loss or you might gain profit, but for this business there is 100% guarantee that you will always reap profit. நாம் முதலீடை செலுத்தும் போது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்குறவராய் இருக்கிறார். லாபத்தை பெற்றுக்கொள்ள காணும்படியா விசுவாசத்தை முடிக்கிறவராகவும் இருக்கிறார். And when we commence this business, when we invest, and the Lord becomes the author of our faith to commence this business, and when we complete or go to accomplish this business, he is also the finisher of our faith. இந்த வியாபாரத்தினுடைய லாபத்தின் நிச்சயத்தை வெளிப்படுத்தும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவுடைய சிலுவை மரணத்தை பற்றி அவர் தூர கண்டு அவர் எழுதுகிறார், அவருடைய சந்ததியை அவர் காண்பார். And as a foresight, Prophet Isaiah saw this investment or this business long before, and he is writing about this business, about Lord Jesus, that he saw his generation. He shall see his seed. He shall see his seed. அதாவது நீங்களும் நானும் தான் அவருடைய சந்ததி. You and I are his seed. அவருடைய சந்ததியை காண்பாரோ என்கிற கேள்விக்குறி அல்ல, காண்பார். It is not with a question whether he will see his seed, but it is written with an affirmation that he will see his seed. இதை அறிந்த பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், நிச்சயத்தோடு ஓடுகிறேன், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணவில்லை, நிச்சயத்தோடு ஓடுகிறேன். And when St. Paul he understands this, he writes, I will not run in vain and I will not beat in the air. Whatever I do, I will do it with all certainty. ஆகையால் இந்த வியாபாரத்தில் ஒரு கேரண்டி உண்டு என்று பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் சொல்லுகிறது. And every promise in the Bible, it gives a guarantee saying that there is definitely a prophet. பைபிள் முடியும் பொழுதும் அந்த வெளிப்படுத்தலின் விசேஷத்துடைய கடைசி அதிகாரங்களில் நன்மை எப்படி தீமையை வெல்லுகிறது,
கடைசி ஜெயம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தான் என்கிறதான அந்த தீர்க்க தரிசனத்தோடு தான் முடிவடைகிறது. At the completion or the conclusion of this Bible in the last book, it is saying how the evil is overcome by good and how the final victory belongs to the kingdom of God. இந்த பிசினஸை தோல்விக்குட்படுத்த வேண்டும் என்று இரவும் பகலும் நம்மை குற்றப்படுத்தி சதி திட்டங்களை தீட்டி நம்மை அழிக்க வருகிற சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நாம் சேர்ந்திருக்கிற ராஜ்யம் நிச்சயமாக ஜெயிக்க போகிறது. And to stop this business, somehow to put this business into an utter loss, Satan and his armies, they are trying to do every sort of thing and all the deceptions, they are working day and night against us. But at the end, the kingdom of God and its business is going to emerge victorious, and Satan and his kingdom is going to be damned. ஆனாலும் சில நேரங்கள் நாம் தோற்று போகிறோமே. But still sometimes we fail. இந்த தேவனுடைய பிதாவுடைய பிசினஸிலும் சில நேரத்தில் தோல்விகளை சந்திக்கிறோம். Even in the Father's business we sometimes meet with failures. அதுக்கு காரணம் நாம் தான். And the reason for it is we. ஆகையால் இந்த தோற்று போகக்கூடியதான இந்த சூழ்நிலையை மாற்றி தேவனோடு இணைக்கப்பட்டு வெற்றிகரமான ஆவிக்குரிய பிசினஸ் செய்யும்படியாக எத்தனையோ காரியங்கள் உண்டு. 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். And to stop all this failures in between which we face, and to lead this business victoriously for the kingdom of God's sake, there are many important reasons and facts, but I want to put 3 important reasons before you. சட்டத்தின்படி 12 மணிக்கு தான் கூட்டத்தை முடிக்க வேண்டும். According to law, we have to finish this meeting by 12 o'clock. சிலர் இங்கே நம்முடைய கூட்டத்துக்கு வராத காரணமே 3 மணி நேரம் உட்காரணுமா, அதான் கேள்வி. For some people not to come to a meetings is the question which they have in their mind, saying, should we have to sit there for 3 long hours? ஒருத்தர் சொன்னார், இந்த பாஸ்டர் பாயிண்டா பேசுகிறார், எங்களுக்கு ஜாயிண்டா வலிக்குது அப்படின்னு சொன்னார். And one person said, this pastor is speaking points by points and every joint in our body is paining. அப்போ இத 12 தாண்டி சில நேரத்தில் 12:30க்கு முடிக்கும் போது அதுவும் ஒரு முதலீடு தான். And instead of concluding a meeting by 12, rather we extend by another 30 minutes, even that is an investment. ஏனென்றால் ஒரு நாள் வரப்போகிறது, கண்ணீரோடு விதைக்கிற முதலீடாக கம்பீரமாய் அது அறுக்க போகிறோம். Because there is a day which is fast approaching where those who reap in tears are going to reap in joy. அதனால் தான் பொறுமையோடு எழும்பி போகாமல் நம்ம அமைதியா காத்து கொண்டு இருக்கிறோம். It is therefore we are patiently waiting in God's presence. ஆகையால் நம்முடைய வியாபாரமானது வெற்றிகரமாக, இந்த ஆத்துமா வியாபாரம் வெற்றிகரமாய் முடிக்கும்படியாக 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். For the business of our soul to be victorious and to lead it successful, I give you 3 points. ஒன்று, நமக்கு லாபத்தை பற்றிய ஒரு தரிசனம் வேண்டும். Number 1, we should have a vision concerning our profit. அந்த லாபத்தை பற்றி ஒரு தரிசனம் இல்லாமல் நம்முடைய முதலீடை சரியாக செலுத்த மாட்டோம். Without understanding about our profit, we will not do a proper investment. நாம் நம்முடைய லாபமானது புதிய எருசலேம் சியோன் என்கிற ஒரு இடம் மாத்திரமல்ல, நம்முடைய லாபம் ஒரு ஆள். And when we say our prophet is not just a place called Zion or New Jerusalem, our prophet is a particular person. நம்முடைய இயேசு தான் நம்முடைய லாபம். Our Jesus is our prophet. யாருக்கும் கிடைக்காத விதத்தில் அவரை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், மணவாளனாக. We are going to receive him like none else, and we are going to receive him as our bridegroom. அந்த லாபத்தை பற்றி ஒரு தரிசனம் இருந்தால்தான் நாம் பலி செலுத்துகிறது, விட்டு விடுகிறது, இழப்பது கருத்தாய் நாம் இழப்போம். And if you have a foresight or a vision concerning that gain or profit, then we will willfully be ready to lose anything in this world. நாம் இப்போ நீங்களே சொன்னீங்க, இயேசு வந்து அவருடைய சொந்த ஜீவனை முதலீடாய் செலுத்தினார். As you all replied to me saying Jesus gave his own life as his investment. அவருடைய லாபம் என்ன? What is his profit? பைபிள் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டதான சந்தோஷத்தை அவர் கண்டு அவர் ஜீவனை கொடுத்தார். Looking at the joy which was kept before him, which is his seed, he gave himself willfully. அப்ப அந்த கண்டு, அதுதான் அந்த தரிசனம்.
அந்த லாபத்தை பற்றி ஒரு தரிசனம். He saw, and that seeing is that investment or that vision which he had. அப்ப அவருக்கு முன்பாக அந்த நாம் நின்று கொண்டிருந்தோம். அவர் மரிக்கும் போது அவர் கையிலிருந்து வருகிற ரத்தத்தை பார்க்கவில்லை, வேதனை பார்க்கவில்லை, நம்மை பார்த்தார். அதுதான் அவருடைய கனவு, அதுதான் அவருடைய தரிசனம். And his dream and his vision was not his pain. He didn't look at the blood which is bleeding from his body, but he saw us as a perfected bride, and that was his investment. இந்த சபையை ஸ்தாபித்தவர்கள் இந்த சபை ஆரம்பிக்கும் போது ஒரு தரிசனத்தோடு தான் ஆரம்பித்தார்கள். Those who have established this church, they did with a clear vision concerning this church. எல்லா மனுஷர்களை கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு, in order to make all men perfect for Christ Jesus. இதுதான் நம்முடைய சபையினுடைய தரிசனம். This is the vision of our church. அப்போ இதனால தான் கிட்டத்தட்ட எல்லா சபைகளிலும் இந்த வசனம் நம்முடைய சபைகளில் எழுதப்படும். It is therefore almost in all of our faith homes you can read this verse being written everywhere. இரும்புலியூருக்கு போனா ஸ்டேஜுக்கு மேல கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார் அப்படினு. But you go to Irumbulur, in Irumbulur there will be a verse written in the stage which says the Lord shall build up Zion and he shall appear in his glory. ஒரு பழைய விசுவாசி ஒரு பாஸ்டர் கிட்ட சொன்ன, பாஸ்டர் நம்முடைய முற்பிதாக்கள் இந்த வசனம் தானே போட்டாங்க, ஏன் வசனத்தை மாத்தினீங்க? அதனால நீங்க பாத்தீங்கன்னா இரும்புலில சைடுல இருக்கும் 3 பாஷையில இந்த கொலோசியர் 1:28 இருக்கும். One of our old believers, he came to the pastor and said, Pastor, is it not our forefathers who have written this particular word to be written in all our faith homes? Why did you change it? And therefore on the side next to the stage you can see this verse being written in 3 different languages. பரிசுத்த பவுலுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. Saint Paul, he had a vision. நான் லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். And he is pressing towards his mark with all desire. என் லக்கு என் இயேசுதான். My goal or my mark is Jesus. அவரே நான் பெற்றுக்கொள்ள ஆதாயப்படுத்த நான் எல்லாவற்றையும் முதலீடாக செலுத்துகிறேன். அதாவது சிலர் நஷ்டம் என்று சொல்லுவார்கள், அதாவது நான் இவ்வளவு இழந்துட்டேனே என்று துக்கப்படுவார்கள். Some people will say, I have faced utter loss, I have lost everything. ஆனால் இந்த தலைப்பின்படி இது நஷ்டம் அல்ல, இது இழப்பல்ல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது முதலீடு. But according to this title which we are meditating, it is not a loss but rather an investment. ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அது நான் அதை ஒரு பெரிய நான் இழந்தது ஒரு பெரிய லாஸ் என்று சொல்லவில்லை. அவர் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்றும் சொல்லவில்லை, அதை குப்பை என்று சொல்லுகிறார். And when St. Paul says concerning this, he didn't say I have lost something and I faced a great loss, or he didn't say he has faced some failures, or he didn't say that he didn't gain anything, but it's an investment. He didn't even say that is an investment, rather he said it is dung and dust. அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அந்த நஷ்டம் என்கிற வார்த்தை, நான் இதை வைத்துக் கொண்டால் எனக்கு நஷ்டம். And when he says in Philippians chapter 3, where he says he counted everything as dung and loss, when he says as loss, he says if I keep something which is profitable to me, then it is a loss for me. அதனால் எனக்கு லாபம் எல்லாவற்றையும் குப்பையாக எனக்கு வைத்துக் கொண்டால் நஷ்டம் இனிமேல், ஆகையால் குப்பையாக அதை வீசி எறிந்து விடுகிறேன். And therefore if I have anything which I consider might be profitable, it will become actually a loss for me, and therefore I count them all as a dung. இன்றைக்கு சாட்சியில் கேட்டோம், ஆண்டவரின் பிரதரை ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் விட்டுவிட அவர் சொன்னார். And in the testimony which we heard right now, the Lord spoke to that particular brother to leave everything. இதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு நிந்தை, இதெல்லாம் இழந்தால், when you lose such things in front of the society, it is a reproach. ஆனால் அது அந்த நிந்தையை நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். But we need to take that reproach as an investment. ஆகையால் நமக்கு அந்த லாபத்தை பற்றி, நம்முடைய லக்கை பற்றி, எங்கே போகிறோம் என்கிற பற்றி ஒரு பிரகாசமான தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். Therefore we should have a bright vision of where we are heading towards and what is our profit or gain. இந்த தரிசனம் இல்லாமல் ஓடினால், if we run without this vision, நாம் எங்கே ஓடுகிறோம் என்று தெரியாம நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்கிற பாஷையே மாறிவிடும், உலக பிரகாரமான பாஷையே மாறிவிடும். And we will not know where we are running towards or what is our destiny, and therefore we will live according to this world. Our conversation will become according to this world. ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுக்கிற ஒரு ஓட்ட வீரனுடைய மைண்ட்ல அந்த 10 செகண்ட் தான், 11-12 செகண்ட் தான்,
அவ்வளவு நேரம் அவருடைய மைண்ட்ல சேரணும் போய் சேரணும், அந்த லக்கு மட்டும் நான் வேற எங்கேயும் பார்க்க மாட்டான். For a sprinter who is running an 100-meter running race, all the thoughts in his mind will be just this 11 or 12 seconds. Somehow I should reach my destiny. I have to run faster. That's all. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Let's read Ecclesiastes chapter 11 and verse 1. அங்கேயும் இந்த வியாபாரத்தை நாம் பார்க்கலாம். Even there we can read about this business. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நாம் தண்ணீரின் மேல் விதையை தான் விதைக்கிறோம். We are sowing seed upon waters. ஆனால் இவர் உன் ஆகாரத்தை போடு என்று சொல்லுகிறார். But here he is saying, cast your bread. ஆகாரம் விதை விதைத்த பிறகு, செடி வளர்ந்த பிறகு அநேக மாதங்கள் கழித்து தான் ஆகாரம் கிடைக்கும். And bread you will receive after you sow a seed, it comes into a plant. From that plant you receive a fruit after so many days. அது கிடைக்கிறதெல்லாம் அதை ப்ராசஸ் பண்ண பிறகுதான் அது ஆகாரமாய் மாறுகிறது. And you receive that bread after going through much process. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ விதை விதைக்கும் போது நீ அதை விதையாய் பார்க்காமல் அதை நீ ஆகாரமாய் பார்த்து விதைக்க வேண்டும். அதுதான் தரிசனம். And therefore when you sow a seed, you should not look at it as a seed, but rather as a bread, and you have to sow it, and that is that vision. அப்போ இப்படி நாம் ஒரு தரிசனம் உடையவர்களாய் இருந்தால்தான் இன்றைக்கு வாழுகிற விதம் மாறும். அதுல நம்ம அந்த நிந்தைகள், அதனால் வருகிற நஷ்டங்களை நாம் கருத்தாய் ஏற்றுக்கொள்ளும். அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். And only if you have such a vision, only then you can live this life with a proper sequence, and you will be ready to lose anything for this gain. இன்னைக்கு நம்முடைய நிறைய சிஸ்டர்ஸ் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இது உலகத்துல ஒரு நிந்தை, இந்து தேசத்துல அது ஒரு நிந்தை. And today many of our sisters, they are clothed in full white, but it is a reproach in the land of this Hindus. இது சில வீடுகளுக்குள்ள இப்படி ஒயிட் சாரி போட்டு ஏறினாலே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. And in some houses if you go clothed in full white, they will not accept you inside. ஆனா அவங்களை இப்படி நிந்திக்கிறாங்க என்று நினைச்சு இந்த Dress-ஐ மாற்றவில்லை. ஏன்? நமக்கு ஒரு லாபத்தை பற்றி ஒரு தரிசனம் இருக்கிறது. We have not changed the way we are dressing or this white dress just because they count it a reproach, and that is because we have a vision concerning our gain. இந்த தரிசனத்தை இழந்தால் மற்றவர்கள் நிந்திக்கிற நிந்தை பெரிதாய் மாறிவிடும். அப்போ நம்முடைய வேஷத்தை, நம்முடைய முதலீடை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். If we lose this vision, and if we are obstructed by others' thoughts, then we will start dressing in a different way, and therefore we might lose our investment. பன்றி தன் பண்ணி போட்டதை மறுபடியுமா அது சாப்பிடும் என்று சொன்னது போல, விட்டுவிட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காரியங்களை ஐயோ நான் ஏன் இப்படி தெரியாம பண்ணிட்டேன் என்று துக்கப்பட்டு மறுபடியும் அதை செய்ய ஆரம்பிக்கும். Like a swine which will go back to eat back its vomit once again, after doing all this consecrations and everything, suddenly you will start feeling, why have I done this, and you will come back to your previous state. ஆகையால் நம்முடைய தரிசனத்தை புதுப்பிப்போம். விட்டதுதான். Therefore let us renew our vision. That which you have left is left for it. ஓட ஆரம்பித்தோம், லக்கை நோக்கி, வேற எங்கேயும் ஓடிவிட வேண்டாம். We have started running our race. Let us run towards a mark, not to be deviated anywhere. இரண்டாவது, Secondly, இந்த அடைகாக்கும் கால், நம்ம எல்லாரும் முதலீடை செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் இப்போது ஜெஸ்டேஷன் பீரியட், அந்த லாபத்திற்கும் முதலீடுக்கும் இடையில் உள்ளதான அந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். we have already invested and we are continuing investing, and right now we are in the incubation period or the gestation period. இந்த காலத்தில், அடைகாக்கும் காலத்தில், காத்திருக்கிற காலத்தில் நமக்கு விடாமுயற்சி என்கிறதான ஒரு அம்சம் வேண்டும். And during this time of incubation period where we are waiting for a profit, there is something called an endeavoring or a perseverance. அந்த விடாமுயற்சி ரொம்ப அவசியம் இந்த காலத்தில். That perseverance is very important during this time period. ஏனென்றால் நாம் பலதை நஷ்டப்படுத்தி விட்டோம், இழந்து விட்டோம், லாபமும் தெரியவில்லை. இது டென்ஷனான காலத்தில் தவறான முடிவை எடுக்க கூடாது. Because we have already invested, we have lost so much things, and we have not yet reaped our profit, and therefore it is a very tensed period, and because of a tension we should not take any wrong decisions. இந்த விடாமுயற்சியும் ஒரு விசுவாசத்தின் ஒரு அம்சம்தான். Even this perseverance is a part of our faith. அந்த அநீதியான நியாயாதிபதி இடத்தில் சென்றதான அந்த விதவையை போல, just like the widow who went to that unrighteous judge.
அவரை அலட்டிக் கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. She continued troubling that judge. அப்போ நாமும் நம்முடைய விடாமுயற்சியோடு நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். Even we, with our perseverance, we need to continue sowing the seed. சில நஷ்டங்களை அனுபவிப்போம். We might face certain failures. அந்த நஷ்டத்தை நம்ம பெரிதாக்கி நம்ம ஓட்டத்தை நிறுத்தி விடக்கூடாது. We should not make that loss a big one and stop running a race. யாக்கோபை பாருங்கள். Consider Jacob. அவர் ராகேலை பெற்றுக்கொள்ளும்படி 7 வருஷம் லாபானோடு வேலை செய்தார். To marry Rachel, he was working for Laban for 7 long years. 7 வருஷம் காத்திருந்து கடைசில பார்த்தா அவருக்கு கிடைத்தது லேயாள் தான், ராகேல் அல்ல. Well, end of 7 years, instead of receiving Rachel, he was married to Leah. ஆனாலும் அவர் விடாமுயற்சியோடு ராகேல் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் இன்னும் 7 வருஷம் ஏமாற்றப்பட்டவராய் இருந்தாலும் 7 வருஷம் உழைக்கிறார். Even though he has been deceived, but still because of his love which he had upon Rachel, he was laboring yet more for another 7 years. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சி, சில நஷ்டங்கள் வரும், பரவாயில்லை, ஓட்டத்தை நிறுத்தாமல் மறுபடியும் விதைக்க வேண்டும். Even we might face some losses, but that is okay. We should not stop running a race. We should persevere more and more. என்னுடைய தம்பி காலேஜ் அட்மிஷனுக்காக முயற்சி பண்ணும்போது, when my younger brother, he was trying to get admitted to a college, பல தடைகளை சந்தித்தார். he faced with many obstacles. ஒரு முறை நானும் அவனும் கியூவில் நின்றோம் பிரின்சிபலை பார்க்கும்படியா. Once I and my brother, we stood in a queue to meet a principal. பெரிய கியூ இருந்தது. கடைசில போய் அந்த கியூனுடைய பிரின்சிபல் ரூமுக்கு போய் சேர முடியல. And it was a very long queue. At the end we were unable to reach the room of that principal. அப்போ நாங்க என்ன பண்ணனும், அடுத்த நாள் 8 மணிக்கு போய்ட்டோம். Therefore what we did the next day is we went to that place right early in the morning at 8 o'clock. பிரின்சிபல் ரூமுக்கு வாசலுக்கு முன்னாடி நின்றோம். And we stood near the door of principal. பிரின்சிபல் 10 மணிக்கு தான் வருவார். Principal will come at 10 o'clock. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். We came the first. பிரின்சிபல் வந்துட்டார். Principal came. பிரின்சிபல் உடைய வாசலில் நிக்கிற பியூன் வந்துட்டார். And also the peon of principal who stands in the gate of principal's room also came. இன்டர்வியூ இருக்கா அப்படினு. Is there an interview? இல்ல இன்டர்வியூ இல்ல, பிரின்சிபலை பார்க்க. அப்ப பின்னாடி போய் நில்லு. He said, you have not come for the interview just to see the principal, then go and stand at the last. அதுவும் நஷ்டமாயிடுச்சு. Again it was a loss. அப்ப யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்தாங்க. Therefore another person gave us an idea. நீங்க பிரின்சிபல் உடைய ஆபீஸ் ரூம்ல நிக்காதீங்க, பிரின்சிபல் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அந்த வாசல்ல போய் நில்லுங்க, அவர் வெளியே வரும்போது பிடிச்சிருங்க. And they said, don't go to stand near the gate of principal's office, rather you go to the principal's quarters where his house is, and you catch him at the first. அப்போ அடுத்த நாள் நாங்க 2 பேரும் போய் அங்க போய் நின்னோம், பிரின்சிபல் குவார்ட்டர்ஸ் வாசல்ல. Next day we went and stood near the gate of this principal quarters. பிரின்சிபல் வெளியே வந்தார். Principal came out. வெளியே வரும்போது எங்களை விட கெட்டிக்கார ஒருத்தர் ரூமுக்கு போய் அவர் கூடயே நடந்துட்டு வெளியே போறாரு. And there was another smart brain who went before us, went right into his house, and he came along with him. அதுவும் போச்சு. And even that day we lost. அப்போ கடைசில மறுபடியும் கியூல போய் நிக்க வேண்டியதா போச்சு. But finally once again we went back to that same old queue. அப்போ கியூ ஓட நிக்க போக மாட்டேங்குது, லைன் போக மாட்டேங்குது. And the queue was not moving also. நான் கியூல விட்டுட்டு நான் அங்க ஒரு சோஃபா இருந்தது, அங்க போய் உட்கார்ந்துட்டேன். I just came off the queue and went and sat in a sofa. கொஞ்ச நேரம் பொறுத்து நீ வேணா நில்லு நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் நின்னுட்டான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். After some time I lost my patience. I said, if you want you continue standing there, I am going home, and I left that place. கொஞ்ச நேரம் பொறுத்து அவனும் வீட்டுக்கு வந்தான். After some time he also came back. என்ன ஆச்சு? I asked, what happened? அட்மிஷன் கிடைச்சதா? அட்மிஷன் கிடைச்சதா? அது எப்படி? I asked, have you got the admission? And he was so surprised. Are you asking me, have I got an admission? அப்ப சொன்னாரு, எவ்வளவு பெரிய கியூ இருந்தது நீவே பார்த்தேல்ல, எத்தனை பேர் நின்னுட்டு இருந்தாங்க. திடீரென்று சம்பந்தம் இல்லாம பிரின்சிபல் ரூம் வெளியில வந்து எனக்கு இப்போ ஒரு half an hour ஃப்ரீ, என்ன பார்க்கணும்னு உடனே பாருங்க, எல்லா கியூ எல்லாம் கலைஞ்சு போச்சு, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. And suddenly he said, suddenly the principal came out of his room and said, I am
free for another half an hour. Whoever wants to meet me can come and meet me. Immediately the queue was dismantled and everyone ran to see him. எனக்கு physics வேணும், chemistry வேணும், அதுன்னு எல்லாம் கை நீட்டிட்டு இருக்காங்க. Sorry, BSc full, BSc everything is full அப்படினு சொல்லிட்டு இருக்காரு. And everyone is asking, I need physics, I need chemistry, I need mathematics, but he is raising up his hand and is saying, I'm sorry, everything is full. என்னுடைய தம்பி போகும்போது BSc maths you go there, அந்த இடத்துக்கு போ, அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க HOD இருப்பார், அவரை போய் பாரு. BSc full ன்னு சொன்னவர் இதுக்கு மட்டும் அங்க போன்னு சொன்னார். And suddenly when my brother went to him and said, I need BSc mathematics, and he thought for a while and said, you need BSc mathematics, you go to that department, there will be an HOD, you just go and meet him. He that said everything is full suddenly said like this. அந்த HOD அட்மிஷன் டைம்ல எவ்வளவு பிஸியா இருப்பார். அவர் வேலை இல்லாம வாசல்ல ஒரு கையை வச்சிட்டு இப்படியே நிக்கிறாரு. And that HOD, he should be very much busy at the time of admission, but rather he was standing in the gate of his room in a lethargic manner. இவர் போய் பிரின்சிபல் asked me to see you, பிரின்சிபல் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன விஷயம்? BSc அட்மிஷனா? என்னுடைய அண்ணன் கூட இங்க தான் படிச்சிட்டு இருக்கார். பேர் சொன்னா எனக்கு தெரியும் வா சொல்லி டிக் பண்ணி அட்மிஷன் கொடுத்துட்டாரு. And my brother went and said to the HOD saying, the principal asked me to meet you, sir. Even my brother is already studying in mathematics department. And immediately he said, okay, that's fine. And he immediately gave me an admission. இதுதான் விடாமுயற்சி. This is called perseverance. தேவனுடைய காரியத்திலே விடாமுயற்சியோடு நாம் விதைக்கும்போது கண்டிப்பா தேவன் நம்மோடு இருக்கிறபடி அந்த லாபம் உண்டு. இந்த விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. When we sow a seed with perseverance for the kingdom of God's sake, truly there is a profit, and therefore we should not lose our faith. நம்முடைய காரியத்திலே இயேசு எவ்வளவு விடாமுயற்சியோடு அவர் சோர்ந்து போகாம இருக்கிறாரு. And just consider how persevering is Lord Jesus in our matters. He is not becoming weary. நம்ம விஷயத்துல நாமே சோர்ந்து போகிறோம், அவர் சோர்ந்து போகவில்லை. In our matters concerning our life, we become weary, we faint, but he is not fainting. மூன்றாவது, thirdly, ஒரு active faith, அதாவது கிரியை செய்கிற ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. We need an active faith, a faith which has deeds. சில காரியங்களை நாம் பைத்தியத்தனமாய் செய்ய வேண்டும். Something which we have to do it madly. அந்த ஏவுதலை கர்த்தர் சொல்லும் பொழுது தரும் பொழுது நாம் அதை செய்ய வேண்டும். When the Lord is provoking us to do a certain thing, we need to do it in such a manner. ஒரு வியாபாரத்தில் இறங்கும் போது, when you get into a business, அந்த சில நஷ்டங்கள் உண்டாகும். There might be some losses. பெப்சி கோலா அவருடைய கம்பெனியை இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது, when Pepsi company commenced its business in India, எத்தனை கோடி செலவு பண்ணிருப்பாங்க. It might have invested crores of rupees. அந்த கம்பெனி 7 வருஷம் நஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கலாம்னு அவங்களே ஒரு மார்ஜின் வைத்தார்கள். And even the company itself set a margin for themselves, saying we are ready to face loss for 7 continuous years. அப்ப அதுல சிலர் அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாங்க. And at that time some people will be studying the progress of the company. இந்த குறிப்பிட்ட ஏரியாவுல ஓவரா நஷ்டமா போயிட்டு இருக்கு. And in this particular department or particular area, the business is running at loss. இந்த மாநிலத்துல ரொம்ப லாபம் வருது. And in this particular state we are getting much profit. அந்த நஷ்டமான ஏரியாவை லாபமாய் மாற்றும்படியாக என்ன செய்யலாம்? What can we do in order to change the loss which we face into a profit? இப்பொழுது நஷ்டம் வந்தால் பரவாயில்லை, இப்படி இருக்க கூடாது, என்ன செய்யலாம்? No matter if you are facing a loss right now, but this not continue in this way, what can we do? மேனேஜரை மாத்தலாமா? Can we change the manager? இல்ல நமக்கு ஃபேக்டரியை மாத்தலாமா? Can we change the location of a factory? இல்ல கம்பெனி பேரை மாத்தலாமா? Can we change the name of a company? இல்ல வேற மாதிரி விளம்பரம் பண்ணலாமா? Or can we advertise in a different way? இல்ல அந்த பெப்சி கோலா ட்ரிங்க் அதோட டேஸ்ட மாத்தலாமா? Can we change the taste of the drink? இப்படி எல்லாம் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் யோசிப்பார்கள். And likewise the people involved in the business will be thinking in a different way. இது போல நம்முடைய ஜீவிதத்தில் சில நம்ம யோசித்து சில காரியங்களை தைரியமாக கிரியாய் செய்ய வேண்டும். Likewise in our life we need to think about certain things and we need to exhibit boldly with faith. நோவாவை பாருங்கள். Consider Noah. காணப்படாத அதுவரைக்கும் மழை என்பதே கிடையாது. ஆனால் காணாத அந்த மழையை கர்த்தர் அவரோடு பேசினபடினால் எல்லாருக்கும் முன்னாடி யோசிச்சு பாருங்க, 450 அடி நீளத்தில் உள்ள ஒரு பேழை, ஒரு கப்பலை செய்கிறார்.
And Noah has not seen something called a rain until his time period, and the Lord spoke to him about that rain. He believed, and just consider, he made an ark which is around 450 feet by length. யோசிச்சு பாரு, எத்தனை பேர் கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. Just consider how many people would have worked along with him. கண்டிப்பா சிலர் வேலை செய்வாங்க கூட, ஆனா சிரிச்சிட்டே அவரை பரியாசம் பண்ணிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. Many would have been working along with him, they would have helped him also, but they would have made a mockery of him while working. நோவா, உங்களுக்கு நல்லா தெரியுமா மழைனா என்னன்னு தெரியுமா, பார்த்திருக்கீங்களா? They would have asked Noah, saying, Noah, have you seen rain? Do you know what is rain? மழை பெய்யாவிட்டால் What if it doesn't rain? நோவா பைத்தியக்காரன் ஆயிடுவார். Noah will become mad. ஆனால் அவர் கிரியையில் இறங்கிட்டார். But he commenced his work. ஆபிரகாமை பாருங்க. Consider Abraham. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ கிளம்பு. To Abraham the Lord said, leave this place. எங்க போணும் ஆண்டவரே? Where should I go? நீ போ. Just go. வீட்டில் புறப்பட்டு லெஃப்ட் போனோமா ரைட் போறோமா தெரியாம திங்ஸ் எடுத்துட்டு, சும்மா ஜாகிங் போனா பரவாயில்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம், கூடாரத்தை எடுத்துட்டு போனோம்னா எல்லாரும் கேட்ப எங்க போற, தெரியல. சரியான லூஸ்னி. Not knowing whether to go to the left or to the right. If he is going for just a morning jogging, it is okay, but he is carrying all his tents and all his belongings and he is going to some place. Suddenly some people along with him would have asked him, where are we going? And he would have said, I don't know, and they would said he is a lunatic. இதுதான் விசுவாசத்தின் கிரியை. And this is the work of faith. மோசே பாருங்க. Consider Moses. அவர் பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து இறங்கி விட்டார். He came down from the palace of Pharaoh. ஜனங்களோடு தீங்கு அனுபவிக்கும்படியா இறங்கி வருகிறார். To suffer affliction along with God's people, he came out. ஏதோ லக்ல கிடைச்சது அந்த போஸ்ட், இப்ப நீ இத இழந்துட்டா என்ன பண்ற, லூஸ் மாதிரி பண்ற. By great luck and by chance he got this post in Pharaoh's palace, but as a mad person you are losing it. அதுதான் விசுவாசத்தின் கிரியை. And that is the work of faith. இதே போல நாமும் சில ஆண்டவருடைய ஏவுதலின்படி சில காரியங்களை கிரியையில் செய்ய வேண்டும். Likewise, by the inspiration of God, we have to put into work certain acts which the Lord is pointing out. தாம்பரத்தில் கன்வென்ஷனுக்கு பெர்மிஷன் கிடைக்க பெரிய போராட்டமா இருந்தது. And to obtain permission for conducting convention at Tambaram, there was a very great struggle. போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க கன்வென்ஷன் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் சில தலைவர்கள்லாம் போய் விடக்கூடாதுன்னு சொன்னதுனால போலீஸ் என் ரூமுக்கே வந்துட்டான். அந்த நோட்டீஸ் கொஞ்சம் திருப்பி கொடுங்க, அதெல்லாம் தர முடியாது சொல். And police people in the beginning, they gave the permission to conduct the convention, but because of high pressure from other people and through other political leaders and religious leaders, they got afraid. They came to my room itself and asked, please give back that permission paper which we gave. I said, I will not give it. பாஸ்டர் மனாசிட்ட ஃபோன் பண்ணீங்க, இப்ப ரூம்ல நிக்கிறாங்க, அந்த பர்மிஷன் லெட்டர் கேக்குறாங்க, திருப்பி கொடுக்காதன்னு சொன்னார். அப்படின்னு சொன்னார். நான் கொடுக்கலன்னு. And pastor, I called up Pastor Manasseh and said, police people have come into my room and they are asking back the permission papers. What shall I do? And he said, please just don't give it. And I also said, I will not give it. இன்ஸ்பெக்டர் போயிட்டார். The inspector went. 2 நாள் பொறுத்து போலீஸ்காரங்க வந்து நம்ம ஃபெய்த்தோம் வால்ல பர்மிஷன் டினைட் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து கொடுக்கல, அதனால வேற லெட்டர் அடிச்சுட்டு பர்மிஷன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு லெட்டர் அடிச்சு ஒட்டிட்டே போயிட்டாங்க. 2 days later, another policeman, he came and he stuck a notice upon the walls of our church saying, permission denied, because we have not given the permission paper. They have put another notice saying there is no permission granted. ஆனா நாங்க இந்த கன்வென்ஷன் நோட்டீஸை நாங்க அடிச்சிட்டோம். But we have already printed the convention notice. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபையினால இந்த நோட்டீஸ் அந்த நோட்டீஸை ஜெயித்து விட்டது. But by a great grace of God, our convention notice, it overcome their police notice. இது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் மனுஷர்களுடைய பலனை பார்க்கலும் பிசாசுடைய பலனை பார்க்கலும் நமக்குள் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். And because the Lord is on our side, more than the strength of all men, more than the power of all evil, that he that is with us is much greater. தாவீது கோலியாத்தை கொல்லுகிற நேரத்தில் அவர் பேசுகிற வார்த்தை, கையில் இருக்கிற கல், அவருடைய கவன், அவர் முன்னாடி இருக்கிற ஸ்டெப் எல்லாமே விசுவாசத்தின் கிரியைகள். And when we consider David challenging Goliath in the
battle, the way he was conducting himself, his body language, the stone in his hands, the way he fought, everything is an act of faith. அதுபோல காரியம் நின்று விட்டது என்று நம்பிக்கை இழந்து விட்டு நாம் நின்று விடக்கூடாது, இன்னும் அதிகமாக முதலீடு செலுத்த வேண்டும். And likewise, we should not stop running our race saying whatever we have endeavored is not progressing and losing our faith. Rather, we need to persevere it more. நம்பிக்கை இழக்காதே, ஜெபத்தை நிறுத்தாதே, ஜெபித்து கொண்டே இருப்போம். And do not lose your hope, do not stop your praying, let us continue praying. கர்த்தர் அந்த முயற்சியை கனப்படுத்துவார். May the Lord honor our perseverance. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தான். 1 week before, a boy came to meet me. அவனுடைய வாழ்க்கையில பெரிய வறுமை. There is a great poverty in his life. பல நாட்கள் பட்டினி. And being hungry, starving for food many days. வாடகை கொடுக்க காசு இல்ல. No money to pay the rent. தம்பி ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருந்தான். And he was crying bitterly. நல்ல ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி. He is a very spiritual person and a family. நான் அவங்கிட்ட சொன்னேன். And I spoke to him and said, இதுவரைக்கும் உன்னுடைய படிப்புக்கு மீஞ்சின ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தார். until now, hitherto the Lord gave you a good job, much more than your education. அந்த வேலை நஷ்டப்படுத்தின ஒரே காரணம் சண்டே வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் வர மாட்டேன்னு சொன்னான், அதுக்கு தான் வேலை போச்சு. And he lost his job for only one reason, because they called him to the office on Sunday. He said, I won't come, and they terminated him. நான் அவன்கிட்ட சொன்னேன், வேலை போச்சுன்னு நீ அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிற, ஆண்டவர் அதை பார்க்கல, ஆண்டவர் உன்னதான் பார்க்கிறார். And you are crying saying, I have lost my job, and God is not looking at the lost job, but rather he is watching you. நீ சிங்காசனத்துக்கு போய் எங்கேயோ ஒரு சேர் அல்ல, அவர் உட்காருகிற அதே சிங்காசனம் நீ உட்கார போற, உனக்கு டெஸ்ட் வேண்டாமா? And you who is going to the throne, a throne which has been appointed by God, where you are going to sit next to him, not just an ordinary chair, should you not face some test in your life? வேலை கொடுத்தவர் அதே வேலை எடுத்து விட்டு இப்ப உன்னதான் பார்த்துட்டு, உன்னுடைய ரியாக்ஷன், நீ எவ்வளவு துக்கப்படுற, எவ்வளவு கவலைப்படுற, இதுதான் உன்னுடைய தோல்வி, இதுதான் உன்னுடைய ஜெயம், நீ இதை சரிப்படுத்து. And the same God who gave you this job also took the job of you, and he is watching you rather, and this is where lies your gain, this is where lies your loss. You have to check on your life. Set this right. Set it right. அப்போ இந்த வேலையெல்லாம் தற்காலிகமானது, எல்லாம் டெம்பரரி. All this work and the job on this earth are all temporal. அந்த சிங்காசனம் நித்தியமானது. But the throne is eternal. நீ அங்க போ நித்தியமான ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அநித்தியமான காரியங்களை ஆட்டுவார் ஆண்டவர். அந்த நேரத்தில் நீ கவலைப்படக்கூடாது. And for you to go and attain that eternal throne, you have to be shaken in this all temporal things in this world, and you should not be worrying for all these things. நீ ஒவ்வொரு சோதனையும், இதை சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு சோதனை நாம் கவலைப்பட்டு இருந்தா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கணும். In every trial, if you become weary, if you faint, and if you start murmuring, then every test we are actually failing. ஒரு பையன் கிட்ட கேட்டா, நீ என்ன படிச்சிட்டு இருக்க? 9th 3rd year பண்றேன் அப்படின்னு. And I asked the boy, what are you studying? He said, I am 3rd year in the 9th standard. அந்த மாதிரி தான், அதே கிளாஸ்ல 9th 3rd year 9th 4th year பண்ணி PG பண்ணிட்டு இருக்கோம் 9th standardல. Likewise, you will also be in the spiritual life, you will be in the same 9th standard for 3rd year, the 4th year, and you will also be doing a post graduation there. அதனால நாம் சோதனையில் பாஸ் பண்ண, நம்முடைய ரியாக்ஷன்ஸை சரிப்படுத்த நாம் பழக வேண்டும். அதுதான் active faith. Therefore we need to practice in order to face this trial by an active faith to emerge victorious in that. Jesus, தேவன் அவருடைய பிசினஸ்ல தோல்வி அடைந்த காலம் உண்டு. And there is also a time period when God also faced some losses in his business. ஆனால் இந்த விடாமுயற்சியையும் இந்த செயலில் இருக்கிற கிரியையில் உள்ள விசுவாசத்தையும் அவரில் பார்க்கலாம். But you can see this perseverance and also faith which had actions in him. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் when we read Isaiah chapter 5, அந்த பிசினஸ் தோல்வியை நாம் பார்க்கலாம். we can see the failure in his business. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற முதல் 2 வசனங்கள், and the first 2 verses which the Lord speaks. ஒரு திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் நட்டினார். The Lord, he planted a vineyard. அதை வேலி அடைத்தார். He covered with a fence. கற்களை பொறுக்கினார். He removed all the stones. காவல் காக்கும்படி ஒரு கோபுரத்தை கட்டினார். He also made a watchtower. நற்குல திராட்சைகளை அவர் நட்டினார். He planted the choicest wine. எல்லாம் செஞ்சு
லாபத்துக்காக எதிர்பார்த்தார். After doing all these good things, he was expecting a profit. ஆனால் கசப்பான பழங்களை கொடுத்தது. But it gave wild grapes. வாசிங்க அந்த 2ஆம் வசனம். Let's read verse 2. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாருங்க, இது ஆண்டவருக்கு ஒரு லாஸ். This is a loss faced by God. இந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். And this vineyard is the people of Israel. ஆண்டவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனம், இதை விட நான் என்ன உங்களுக்கு செய்ய முடியும்? And in the 4th verse the Lord is saying, what can I do much more than this? இவ்வளவு நான் முதலீட செலுத்தி எனக்கு கசப்பான திராட்சை பழங்கள் தான் கிடைக்கிறது. After doing such a great investment, I still get wild grapes as a gain. இங்கு தேவனுடைய முயற்சியில் ஒரு தோல்வியை போன்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். Here we see a situation which appears as if a failure or a loss in the investment of God. ஆனால் ஆண்டவருடைய விடாமுயற்சியை பாருங்க. But just consider the perseverance of God. அவரே பர்சனலா இறங்கி வரார். He himself comes down personally. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அவர் கை நீட்டி பேசுறார். He is stretching forth his hands and speaking to the people of Israel by himself. எங்க எரேமியா, ஏசாயா அவங்களெல்லாம் அனுப்புனது நான் தான். And he is saying what Jeremiah and Isaiah spoke of, it is me. அவங்க சொல்றத கேட்கல, நான் தான் தோட்டக்காரன், ஓனர் நான் தான், நான் வரேன், நான் சொல்றத கேளுங்க. You didn't listen to what they said, and it is me, the gardener, just at least listen to me. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what they immediately did? இவர்தான் ஓனர் பையனா, இவனை சாவடிச்சிட்ட சொத்து நம்முடையதா மாறும். Is it not the actual inheritor of all the property? We can kill him so that we can take all his property. இந்த ஓனர் குமாரனை சிலுவையில் அறைந்தார்கள். And this owner, which is the son of God, they crucified him. ஆனாலும் தேவனுடைய முயற்சியை பாருங்கள். But still look at the perseverance of God. அந்த யூதர்கள் மத்தியிலிருந்து 120 பேர் அவர் வேறு பிரித்து, நீங்கள் மேல் வீட்டாரில் காத்திருங்கள், அபிஷேகம் வரும் உங்க மேல. Among those Jews or the people of Israel, he chose 120 people. He said, tarry on the upper chamber on the day of Pentecost and you shall receive the Holy Spirit. இவர்கள் மூலமா சபையை ஆரம்பித்தார். And through them he commenced a church. சபையில் இருந்து இப்பொழுது புறஜாதியார் ரட்சிக்கப்படுகிறார்கள். And from this church and through the church all the heathen people are being saved. இந்த புறஜாதியாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் உண்மையான யூதர்கள். And looking at the heathen people, the Lord is saying, you are the real Jews. இன்றைக்கு நாம் தான் உண்மையான யூதர்கள், ஆவிக்குரிய யூதர்கள். And we who are seated here, we are the real spiritual Jews. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? Now what the Lord will do? இப்ப கொஞ்ச காலத்துல 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும். In a very short while the millennial period is going to commence. அன்றைக்கு மதுரை, கேரளா, தமிழ்நாடு, தென்காசி, இப்படி ஆந்திரா, இப்படி ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஊர் தான், அதான் எருசலேம். And all the people who belong to Madurai, Tenkasi, maybe Tamil Nadu, Kerala, Andhra Pradesh, for us all there will be one city which is common, which is New Jerusalem. மற்ற எல்லா ஊர் கேன்சல் ஆயிடும். All the other cities will be cancelled. தேவன் நம்மை பிரித்தெடுத்து புது எருசலேம் என்கிறதான ஊருக்கு நம்மை கொண்டு போய் அங்கே நம்ம 1000 வருஷம் அதுதான் நம்முடைய ஊர். And the Lord is going to separate us from all these different places on earth, and he will take us to a place called New Jerusalem, and that is where we will be living for the millennial period. ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகும் போது எப்படி அந்த ஓனர் வந்து அந்த வியாபார திட்டங்களை, அந்த செயல் திட்டங்களை மாற்றி அமைக்கிறாரோ, அதே போல ஆண்டவர் புறஜாதியாரை யூதர்களாய் மாற்றி அவர்களை எருசலேமில் போய் குடியிருக்க செய்கிறார். Like when there is a loss faced in a business, how the person doing the business changes his plans and the way he is doing his business, likewise the Lord is also making the heathen to become Jews, and he is taking them to be in that New Jerusalem. அது மாத்திரமல்ல, not just that, எழுத்தின் பிரகாரமான யூதர்கள் எடுத்தால், if you consider the literal Jews, அவர்களும் ஆண்டவரை எவ்வளவு எதிர்த்தார்கள், ஆண்டவர் அவர்களை விடவில்லை. and they also resisted God to the maximum, but the Lord never stopped persevering. சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லல, இவருடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், ரத்தப்பழி. And when Jesus was hanging on the cross, they were not pricked in their heart saying we have done something wrong, but rather they said the blood of witness, let it be upon us and upon our children, and they said it in a mocking manner. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவினால ஆகாது.
And even today, the literal people of Israel in the country of Israel, if you say Jesus, they will never like you. ஆனாலும் ஆண்டவருடைய விடாமுயற்சியை பாருங்கள். But even then, just consider the perseverance of God. அவங்க எல்லாரும் அழிக்கப்பட போறாங்க. They all are going to be destroyed. உண்மையான மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததினால் இப்போது ஒரு பொய் மேசியா வரப்போகிறான், அந்தி கிறிஸ்து. இவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். Because they have not accepted the real Messiah, false Messiah, he is going to come who is Antichrist, but they are going to be deceived and they will accept him as the real Messiah. சீக்கிரமா ஒரு பெரிய தப்பு அவர் பண்ணுவார், அப்பதான் அவங்க கண்ணு திறக்கப்படும். ஆனா அதுக்குள்ள எல்லாரையும் சாவடிச்சிருவோம். Very soon they will do a big mistake, and at that time their eyes shall be open, but before that everybody will be destroyed. எல்லாரையும் கொன்று போடாதபடிக்கு 144,000 யூதர்களை மாத்திரம் அவர் பிரித்து மறைத்துக் கொள்வார். But not killing or murdering all the Israelites, but there will be a remnant which will be remaining, which is 144,000 Jews. He will protect them and he will safeguard them. இவர்கள் தான் இந்த 144,000 யூதர்கள் தான் 1000 வருட அரசாட்சியில் பிரஜைகளாக இருப்பார்கள். This 144,000 Jews who have been preserved by God will be citizens during the millennial period. நாம் எல்லாரும் அவர்கள் இருக்க வேண்டிய எருசலேமில் இருப்போம். அந்த 144,000 யூதர்கள் இந்தியாவிலும், தென்காசியிலும், மதுரையிலும், ஆந்திராவிலும், பாகிஸ்தானிலும், ஜப்பானிலும் இருப்பார்கள். And we all will be in the Jerusalem where they are supposed to be, but they will be scattered throughout the face of this earth. They will be found in Madurai, Tamil Nadu, Kerala, Andhra Pradesh, India, or Pakistan or Japan. இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனத்தொகை முழு உலக தொகையில் 6 ஒரு பகுதி. And when we consider the population of our country, India is 1/6 of the whole world's population. ஆனால் இஸ்ரவேலுடைய ஜனத்தொகை இன்றைக்கு 1000 ஒரு பங்கு. But you consider the population of the people of Israel, it's 1,000th of the whole world. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் பலுகி பெருகி 10 ஒரு பங்காக 100 இப்போ இருக்கிற ஜனத்தொகையோட 100 மடங்கு பெரிதாக அவர்கள் மாறுவார்கள். But during the millennial period, their population will increase 100-fold and it will become 1/10 of the world's population. இந்த சகரியாவில் ஒரு வசனம் உண்டு, 10 புறஜாதியார் ஒரு யூதனை பிடித்து உங்கள் தேவனை எங்களுக்கு காட்டுங்கள், நாங்கள் உங்களோடு வருகிறோம். அந்த அர்த்தம் சராசரி 10 புறஜாதியாருக்கு ஒரு யூதன். And in Zechariah there is a verse which says 10 heathen people will catch hold of a Jew, they will ask them to show forth their God, which means for every 10 heathen people there is one Jew. அது மாத்திரமல்ல, Not just that, நித்தியத்தில் in eternity எத்தனையோ இடங்கள் உண்டு. there are many places. ஆனால் ஒரே ஒரு ஊர் தான் பூமியில் இருக்கிற ஊருடைய பேர் எடுக்கிறது. But only one place in eternity has the same place which is on this earth. அது என்ன பேரு? What is that place? எருசலேம். It is Jerusalem. நித்தியத்துல சென்னை, இந்தியா எதுவுமே கிடையாது. In eternity you don't have Chennai, you don't have India. பூமியில் இருக்கிற ஒரே ஒரு ஊர் தான் பரலோகத்தில் இருக்கிறது, அது பேர், அந்த பேர் அதான் எருசலேம். There is one name of a city which is on this present earth is also in eternity, and that is Jerusalem. அப்ப அந்த கசப்பான திராட்சை பழங்களை கொடுத்த அந்த தோட்டத்தை அவர் விடவில்லையே, விடாமுயற்சியோடு மறுபடியும் அவர்களுக்கு கை நீட்டி எப்படி ஒரு குரூப்பை பிரிச்செடுத்து நித்தியம் வரைக்கும் கர்த்தரால் நடத்துறார். The Lord never stopped his work of persevering, even though the vineyard gave the wild grapes. He persevered and persevered. Finally he gathered a group of people and took them to that eternity. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? The God whom we follow, how is he? நாம் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவோம் என்று பைபிளில் வாசிக்கிறோம், பாட்டையும் பாடினோம். We know, it is written in the scripture as well as we sang right now of I know whom I have believed. நாம் மறுபடியும் அந்த பல்லவியை, தமிழ் பல்லவியை நாம் பாட போகிறோம். We are once again going to sing that Tamil chorus. ஆண்டவர் அவரை நம்பினவர்களை வெட்கப்படுத்த மாட்டார். And all those who have put their trust upon the Lord, he will never put them to shame. இந்த ஆவிக்குரிய வியாபாரத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பணத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலத்தை முதலீடாய் செலுத்தினோமே, In the spiritual business, we have surrendered as an investment our life, our children, our job, our money, and everything which we have. தரிசனத்தோடு நாம் விதைத்தால், If we sow with a vision, விடாமுயற்சியோடு நாம் பிரயாசப்பட்டால், and if we labor with a perseverance, விசுவாசத்தின் கிரியைகளோடு நாம் முன்னேறினார், and if you press forward with faith which has action, இந்த ஆத்மா வியாபாரத்திற்கு முதலிடம் கொடுத்தால், if we give priority to the business of our soul, ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய
உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய உலக பிரகாரமான பிசினஸையும் பொறுப்படுத்தும். Not only the Lord will bless your spiritual business, He will also bless your literal business. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. ஆண்டவரை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தோம். We have commenced having faith upon God. பின்வாங்காதே. Do not go backward. சோர்ந்து போகாதே. Do not become weary. எதிர்மறையான அவிசுவாசத்தின் முறுமுறுப்பின் வார்த்தைகளை பேசாதே. Do not speak words contrary to your faith and do not murmur. போன வாரம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருப்போம் என்றால் மன்னிப்பு கேட்போம். If last week if you have spoken any words contrary to that faith, let us ask for forgiveness. என்னுடைய ஆவிக்குரிய பிசினஸில் நஷ்டம் அடைந்திருக்கு என்று சொல்லி ஆண்டவரை தூஷித்தால் இன்னும் அதிக நஷ்டம் தான் நமக்கு. If you blaspheme God saying that I have faced a loss in my spiritual business, you will face more losses. ஒரு கிறிஸ்துவ தத்துவ ஞானி இப்படி சொன்னார். A Christian philosopher said like this. சோதனை நேரத்திலே தேவனை விட்டு போக வேண்டும் என்று தோன்றும், எங்கே போக முடியும் என்று கேட்டார். At the time of failure you might feel like you have to go away from God, but where can we? தேவனுக்கு அடுத்தது யார் இருக்கா? பிசாசு தான் இருக்கா. Who is next to God? Is it not Satan? அதனால வேற வழி இல்ல, ஆண்டவருடைய பாதத்தில் விழுவோமாக. Therefore there is no other choice or option. Let us fall in the feet of God. நம்பிக்கையில் மறுபடியும் விதைப்போமாக. Let us sow once again in hope. கொடுக்க ஆரம்பித்தோம், வைக்க ஆரம்பித்தோம், வைத்துக் கொண்டே இருப்போம். We have started giving, we have started investing. Let us continue investing. நாம் விசுவாசிக்கிற தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். The God whom we trust upon will never put us to shame. இந்த இடைக்காலத்தில், அடைக்காக்கும் காலத்தில் தோல்விகளை நாம் தழுவி கொண்டிருக்கலாம். In this incubation period or the gestation period we might be facing certain losses. ஆனால் அந்த 7 வருஷம் பெப்சி கோலா கம்பெனிக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் கருதினது போல நாமும் இந்த தோல்விகளை பெரிதாய் எண்ணாமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு முன்னேறுவோமாக. Like the Pepsi company, it was not bothered even though it faced a failure or loss in the first 7 years. Let us also not give much importance to the loss which we face. Rather let us all persevere in faith. நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பித்தது, இந்த முதலீடு செலுத்தினது, நமக்கு ஏவினது நாம் அல்ல, மற்றவர் அல்ல, நம்முடைய தேவன், இந்த ராஜ்யத்தின் ராஜா. அவர்தான் நமக்குள்ள இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தார். To commence this running, to invest in this business, to start this business is not our plan. It is not somebody else's idea. It is the God who has called us. செங்கடலை கடக்க செய்தவர் கானான் தேசத்திற்கு வழிநடத்த தெரியாதா? And he who has helped to cross the Red Sea, can he not lead us to that Canaan? பார்வோனோடு பேசி, அந்த ராஜாவோடு பேசி, என் ஜனங்களை விடு என்று கட்டளை கொடுத்தவர் இதுவரைக்கும் நடத்தினாரே, இனிமேல் நடத்த மாட்டாரா? And he who made us to command, saying to the Pharaoh, leave my people to go, will he not lead us henceforth also? விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் அந்த பல்லவியை பாடுவோம். Therefore with faith let us all join together and sing that chorus. இயேசு நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். Jesus is going before us. தற்காலிகமான நஷ்டம் பிதாவுக்கு வந்தது, அது நித்திய நஷ்டம் அல்ல. அதை எப்படி லாபமாய் மாற்றுவதற்கு அவருக்கு தெரியும். Temporal loss in the Father's business, but he knows how to make it as an eternal gain or profit. நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுவோமா? Let us all join together and sing with faith. நாம் வெட்கப்பட்டு போக We மாட்டோம். shall not be ashamed. இழிந்து போனவர்களை பார்க்க வேண்டாம், அடைந்தவர்களை பாருங்கள். Do not see those who have fallen, but see those who have achieved. பரிசுத்த பவுலை பாருங்கள். Look at Saint Paul. நம்முடைய புனித தோமாவை பாருங்கள். Just look at Saint Thomas. பலவீனமான பேதுருவை பாருங்கள். Just see that weak Peter. அவர்களும் சத்துருக்களை சந்தித்தார்கள். They also faced their enemies. அவர்களுக்கும் நஷ்டங்கள் வந்தது. They also faced losses. அந்த முடிவு என்ன? What is the end? இன்றைக்கு அவர்கள் சீயோனில் இருக்கிறார்கள். Today they are in Zion. அதே தேவன் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறார். The same God is also leading us. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he that calleth, and he shall also do it. செல்லுவோம், முன் செல்லுவோம், நாம் விசுவாசிப்போம், இன்னாரும் அறிவோம். செல்லுவோம், முன் செல்லுவோம், நாம் விசுவாசிப்போம், இன்னாரும் அறிவோம். இயேசு நம் முன்னே செல்வதால் அஞ்சினோம், முன்னும் முடிய நம்மை நடத்துவார். இயேசு நம் முன்னே. ஆமென். சபாகரமானியாத்திரே மறுபடியுமா விசுவாசத்தோடு செல்லுவோம், முன் செல்லுவோம், நாம் விசுவாசிப்போம், இன்னாரும் அறிவோம். செல்லுவோம், முன் செல்லுவோம், நாம் விசுவாசிப்போம், இன்னாரும் அறிவோம். இயேசு நம் முன்னே. சபாகரமானியாத்திரே
இயேசு நம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். இயேசு நம் முன்னே செல்வதால் அஞ்சிடும், கொஞ்சம் முடிய நம்மை நடத்துவார். இயேசு நம் முன்னே செல்வதால் அஞ்சிடும். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் இயேசு போட்ட அந்த கண்ணாடியை நாமும் போட்டு நாம் பார்ப்போமாக. இயேசு சிலுவையில் தொங்கும் போது நம்மை அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷமாய் கண்டாரா? அது ஒரு சந்தோஷம் என்று சொல்லும்போது சந்தேகமுள்ள ஒரு சந்தோஷம் அல்ல, அது நிச்சயமுள்ள ஒரு சந்தோஷம். இதுதான் தேவகுமாரனின் விசுவாசம் என்று பார்க்கிறோம். அந்த கண்ணாடியை நாம் போட்டு நம்மை பார்ப்போமாக. இயேசு நம்மை கண்டது போல நாம் நம்மை பார்ப்போமாக. பூர்ணமாக்கப்பட்ட மனவாட்டியாக நமக்குள் இருக்கிற கோபம், நமக்குள் இருக்கிற இச்சை, நமக்குள் இருக்கிற அவிசுவாசம், நமக்குள் இருக்கிற போராட்டம் எல்லாம் போய்விட்டது. எனக்குள் ஓட்டத்தை ஆரம்பித்த இயேசு என்னை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அதை தரிசித்து கழிகுறுவோமாக. நிச்சயமா இந்த வியாபாரத்திற்கு தோல்வி இல்லை. செல்லுவோம், முன் செல்லுவோம், நாம் விசுவாசிப்போம், செல்லுவோம், முன் செல்லுவோம், நாம் விசுவாசிப்போம், செல்வதால் அஞ்சிடும், முடிய நம்மை நடத்துவார். செல்வதால் அஞ்சிடும், முடிய நம்மை நடத்துவார். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Praise you, Lord. Praise you, Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you, Jesus. Praise you. Amen. அவர் ஆரம்பித்தார், அவர் முடிப்பார். ஆமென். அவர் ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தால் அவருக்கு முடிக்க தெரியும். அவர் நம்மை போல மனுஷன் அல்ல, மனுஷர்களாக நம்மை நடத்த அறிந்தவர், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லம் உள்ளவர். அவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் அஞ்சிடும், முற்றுமுடிய அவர் நம்மை ரட்சிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகள மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.